கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எண்ணிக்குரியதான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 2வது வசனம் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து அப்படி சொல்லி அந்த செட்டைகளினாலே தங்களை மூடிக்கொண்டார்கள், கால்களை மூடிக்கொண்டார்கள். இந்த செட்டைகளை கொண்டு பறந்தார்கள் என்று பார்க்கிறோம். எதற்காக என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்திற்கும் அவருடைய மகிமையால் என்ன பண்ண நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். எதற்காக அவர்கள் பறந்தார்கள் என்றால், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லவும், பூமி அனைத்திலும் தேவனுடைய மகிமை நிறைந்திருக்கிறது என்பதையும் கூப்பிட்டு சொன்னார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. 4வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஹல்லேலூயா. அப்ப அந்த சத்தத்துக்கு எப்படி வல்லமை இருக்கு பாருங்க. எப்படி கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிரை பண்ணுகிறதோ அதே போல தூதர்களுடைய சத்தமும் இந்த சேராபீன்களுடைய சத்தமும் அப்படியா இருந்திருக்கிறது. நிலைகளை அசைத்ததாம், ஆலயம் புகையினால் நிரம்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அநேகர் கூப்பிடுகிறதுனால என்னன்னா, ஸ்தோத்திரம் செய்வதனாலே கிருபை பெருகுகிறது, கிருபை பெருகிறதுனாலே மகிமை உண்டாகிறது. அந்த மகிமைக்குள்ளே தேவன் உங்களுக்கும் எனக்கும் காவலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தர். ஆமென். ஆகையால் நாமும் என்ன பண்ணா, பரிசுத்தரா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுதான் யோசுவா சொல்றாரு. யோசுவா பாத்தீங்கன்னா அவர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுகிறார். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று. ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் நம்ம நடுவிலே அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். பரிசுத்தர் மாத்திரமல்ல, அவருக்கேற்ற பரிசுத்தத்திலே நாம் வாழும் பொழுது அவர் நம்மை கொண்டும் நம் மூலமாயும் நம் நடுவிலும் அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. God bless you. இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம், நீ தேவன் நீ ராஜா என்று. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, கேருபீன் சேராபீன்கள் உந்தனை தொழுதிடவே, கேருபீன் சேராபீன்கள் உந்தனை தொழுதிடவே, வல்லமை இறங்கிடவே, உந்தனை தொழுதிடுவோம், வல்லமை இறங்கிடவே, உந்தனை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, உம்மை போல் தேவன் இல்லை பூவினில் பணிந்திட, உம்மை போல் தேவன் இல்லை பூவினில் பணிந்திட, அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம்.
பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ ராஜா நீ தேவன் என்று, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. ஆமென். அவர் பரிசுத்தர் ஆகையால் நாமும் பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவராலே. அப்படியாக கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம் நடுவிலே அவர் அற்புதங்களை செய்ய போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. God bless you.